என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று நான் பேசியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் பார்த்துருக்குறீங்க. அதை நினைக்கும் போது உண்மையிலேயே சொல்கிறேன், என் தாய் அங்காளம்மா எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டே இருப்பான்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். சரிங்களா? நேற்று நான் பேசும்போது உங்களுக்கு நான் என் பேரை சொல்லலை. என் பேர் எங்கள் அப்பா அம்மா நான் பிறந்த உடனே எனக்கு வச்ச பேர் அருள் ஜோதி. இடையில் மக்கள் ஜோதின்னு கூப்பிட்டாங்க. அதனால் ஜோதியாகவே ஆயிட்டேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்கள் சொந்த ஊர் பரியம்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் பரியம்பட்டு கிராமம். அதில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்னை திருமணம் செய்து கொடுத்த ஊர் வேலூர். வேலூரில் நான் கிட்டத்தட்ட 21 வருஷம் நான் வாழ்ந்தேன். வேலூரில் சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது. அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என் பொண்ணு, 2வது பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டா. அவளுடைய இழப்பை தாங்க முடியாமல் நான் மனம் கலங்கி ரொம்ப அழுது, நான் கும்பிட்ட சாமியே இல்லைன்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, பெத்த பாசம் இல்லையா, பெத்த பொண்ணு இறந்துட்ட உடனே நான் உயிருக்கும் மேலாக நேசித்த என் தாயை நான் கொஞ்சம் வழிபாட மறந்துட்டேன். அந்த ஊரையே விட்டுட்டு எனக்கு கோவில் குளம் சாமி பூஜை புனஸ்காரம் எதுவுமே தேவையில்லை, என் பொண்ணே போயிட்ட பிறகு எனக்கு எதுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் கலங்கி நிற்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, நீ கொஞ்ச நாளைக்கு ஊர் விட்டு ஊர் இடம் மாறி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்காரு மனநல சரியில்லாமல் ஆயிட்டார். பொண்ணு இறந்ததில் கொஞ்சம் தைரியம் இல்லாமல், அதை தாங்கிக்க சக்தி இல்லாமல் அவருக்கு சுயநனவு இழந்துட்டு மனநல சரியில்லாமல் இருந்தார். அந்த நேரத்தில் எங்கே போகலான்னு என் புருஷனையே நான் கேட்டேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நம்ம சென்னைக்கு போகலாம், சென்னையில் மணலி புதுநகரில் எங்கள் அண்ணன் தங்கச்சிங்கெல்லாம் இருக்கிறாங்க, பெரியப்பா பசங்க, எங்கள் வீட்டுக்காரோட பெரியப்பா பசங்க எல்லாரும் இருக்கிறாங்க, வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் சரி, அவர் மனநல சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்கிறாரு, அங்கே உறவுக்காரங்க இருக்கிறாங்க, உறவுக்காரங்களை நம்பி வந்தாக்கா கண்டிப்பாக நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னுட்டு நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரை கூட்டிக்கின்னு நான் சென்னைக்கு மணலி புதுநகருக்கு வந்துட்டேன். மக்களே, இந்த இடத்துல நான் கட்டட வேலை செய்தேன். எங்கள் வீட்டுக்கார் நான் வெறும் பூஜை புனஸ்காரமாக இருப்பேன். அங்கே காய் வியாபாரம் கோயில் வேலை இதை மட்டும்தான் செய்திருந்தேன். துணி கொஞ்சம் எடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துன்னு வியாபாரம் பண்ணின்னு இருந்தேன். அப்படி நான் கொஞ்சம் என்னுடைய உடம்பை கஷ்டப்படாமல் மனசு தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன். ஆனால் உடம்புக்கு கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது. அப்படி இருந்தவ இந்த ஊருக்கு சென்னையில் மற்ற மணலி புதுநகருக்கு நான் என்ன செய்ய, சொந்தக்காரங்க வீட்டில் எத்தனை நாளைக்கு அமைதியாக இருக்க முடியும்? அதான் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, செலவுக்கு காசு தருவாங்களா? தரமாட்டாங்க. அதனால் என்ன செய்தேன், எங்கள் வீட்டுக்காரை கூட்டிக்கின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரும் கட்டட வேலைக்கு போனோம். கட்டட வேலைக்கு போகும்போது அப்போது அங்கே இருந்த எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, இங்கே மணலி புதுநகரில் ஐயா கோவில் இருக்குது, ஐயா கோவிலில் கட்டட வேலை அங்கே மேஸ்திரி இருக்கிறாங்க, பெரியசாமி மேஸ்திரி இருக்கிறாரு, அவர்கிட்ட எனக்கு எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வேலை தேடி கொடுத்தாங்க. அப்போது நாங்கள் வந்தோம். அதேமாரி நான் கண்ணீர் விட்டுக்குன்னு புலம்பி அழுதுக்குன்னு இருந்ததை பார்த்துட்டு அந்த மேஸ்திரி உண்மையிலேயே பெரிய மனுஷன்னா மனசில் பெரிய மனுஷன், வசதியில் சொல்லலை, மனசில் பெரிய மனுஷன். அப்போ அவங்க பெரும் மனசோட எங்களை அதட்டி வேலை வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேலையே தெரியாது இல்லையா, எங்களுக்கு கட்டட வேலைன்னா என்னன்னு தெரியாது. அப்போது அந்த சிமெண்ட்டு மண் இதெல்லாம் இறையகத்தில் பூசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நினச்சி நம்ம முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி எவ்வளோ சுகமாக இருந்தோம், மேனியாக இருந்தோம், உடம்புல மண் படாமல் அழுக்கு படாமல் அப்படியே சந்தனம் ஜவ்வாது இப்படி வாசனையோடு இருந்துட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறமேனுட்டு மனசு வேதனையோடு தான் அந்த வேலையை செய்தேன். வேறு வழி இல்லை, செய்து தான் ஆகணும்.
அப்போது ஒரு 6 மாதம் அந்த கட்டட வேலை செய்த மக்களே. அதுக்கப்புறம் அந்த பெரியசாமி மேஸ்திரி எந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாருன்னா, மணலி புதுநகரில் ஐயா கோவில், அவர் ஐயா கோவில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துன்னு இருந்தவர், ஆளை வச்சு வேலை செய்வார். அங்கே உள்ள கட்டடங்கள் அப்போ பின்னாடி வரும் பாருங்க, அந்த கட்டட கோவில் எல்லாம், அந்த பில்டிங்கு கட்டட கோவில் வேலை அவர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்துன்னு இருந்தார். அந்த இடத்துல நானும் வந்தேன். அவர் என்னை அதட்டாமல் பெரிய மனசோல என்னை சூழ்நிலையை புரிஞ்சுக்கின்னு எங்களை மெதுவாக வேலை வாங்கினாங்க. நாங்களும் 6 மாதம் அதில் வேலை செய்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரால் வேலை செய்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரால் முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு தேறி போச்சு. அப்போது இந்த இடத்துல இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, நம்ம மணலி புதுநகரில் உள்ள ஐயா வைகுண்டசாமியினுடைய பெருமைகளை சொல்கிறதுக்காக தான், அவர்களுடைய அற்புதத்தை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போடுறேன் மக்களை. அப்போது நான் கட்டட வேலை செய்யும்போது அங்கே உள்ள பெரிய மனுஷாங்க, நிர்வாகத்தில் உள்ளவங்க, நாம மேடையில் இருந்தவங்க ஒரு சில பேர் இவங்களை பார்த்தா இந்த கூலி வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லாத போல தெரியுது, இவங்க நல்லா சுகமாக வாழ்ந்தவங்க மாரி தெரியுது, இவங்க ஏன் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு என்னை நிறைய பேர் நோட்டம் போட்டு பார்த்துருக்குறாங்க மக்கள். அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை, நான் என் பொண்ணு இறந்துட்டா, மனநிலை சரியில்லாத இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு, வேறு வழி இல்லாமல் இங்கே சொந்தக்காரி வீட்டில் தங்கி இருக்கிறோம், நான் இந்த வேலை செய்கிறேன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, அதில் ஒரு நாம மேடையில் இருந்த தலைமை பணியாளர் சொன்னார், இல்லைம்மா நீங்கள் பேர் சொல்லலை, ஏன்னா பேர் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அதனால் பேர் சொல்லலை. அதில் இருந்த பணி செய்துன்னு இருந்தவங்க சொன்னாங்க, தலைவருங்களும் சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் கோவில்லே வேலை பாருங்கள், நீங்கள் அந்த கட்டட வேலைலாம் செய்ய வேணாம், நீங்கள் பார்த்தா நீங்கள் நல்லா டீசெண்டாக இருந்தவங்க போல் தெரியுது, நீங்கள் அந்த வேலை செய்யாதீங்க, கோவிலில் வேலை பாருங்கண்ணா. அப்புறம் நான் கோவில் வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் ஐயா மணலி புதுநகரில் வைகுண்டசாமி கிட்ட நான் கட்டட வேலை செய்திருந்தேன். அதே கோவிலில் தான் கட்டட வேலை செய்தேன். கட்டட வேலையை செய்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதத்துக்குள்ளாலேயே நான் கோவில் உள்ள வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் கோயிலில் எனக்கு வேலை கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் என் பையன் கட்டட வேலை தான் செய்திருந்தான். அவனையும் கூட்டின்னு போயிட்டு ஒரு கம்பெனியில் இந்த கண்டென்ட் லாரி மெக்கானிக் வேலையில் விட்டேன். இன்றைக்கி அவன் நல்லா இருக்கிறான், பிரச்சனை இல்லை. ஐயா என்னை வளர்த்துட்டாரு, படிப்படியாக என்னை வளர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் கோவிலில் வேலை பார்ப்பேன். சுற்று வட்டாரம் இந்த கோயிலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள், இதெல்லாம் நான் வேலை செஞ்ச இடம், என்னுடைய கைப்படாத இடம் எந்த இடமும் இல்லை. அதனால தான் இந்த கோவிலை சுற்றி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அந்த கோவிலில் நான் வேலை பார்த்துன்னு இருந்தேன். பெருக்குவேன், துடைப்பேன், கழுவேன், சமையல் வேலை பார்ப்பேன். நல்லா ஒரு 100 கிலோ அரிசி கூட போட்டு அதுக்கு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், பாயாசம், மோர் எல்லாம் போடுவாங்க. நல்ல சாப்பாடுங்க, நல்ல சாப்பாடு. அவர் தர்மவான் இல்லையா, ஐயா தர்மபதின்னு வச்சிருக்கிறாங்க பாரு ஐயாவுக்கு பேர். அது உண்மையிலேயே அவர் தர்மபதியாக பேர் வச்சு, அதே போலேயே அன்னங்கள் 3 வேளையும் மக்களுக்கு பசி இல்லாமல் வர மக்களுக்கெல்லாம் எனக்கு நான் பெரும் பாக்கியமாக நினச்சிட்டேன். நம்ம கட்டட வேலை செய்திருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சஞ்சலமாக இருந்துச்சு மனசு. அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு வேலைக்கு வந்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாரும் என்னை ரொம்ப சந்தோஷமாக ஜோதின்னு என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. நான் நல்லா பாடிக்கின்னு ஆடிக்கின்னு நல்லா டான்ஸ் ஆடிக்கின்னு நல்லா சந்தோஷமாக திரும்ப என் பொண்ணு செத்த கவலையெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஐயா மேலே ஐக்கியமாயிட்டேன். அம்மனையும் கொஞ்ச நாள் நான் மறந்துட்டேங்க, என் தாயே நான் மறந்துட்டேன். அவள் தான் என்னை அனுப்பி வச்சிருக்கிறா இங்கே. அவள் தான், நீ எங்கே இருந்தால் மனசு உடஞ்சிடுவ, புருஷ மனநிலை பாதிக்கப்பட்டுட்டான், நானும் மனநிலை பாதிக்கப்பட்டுருவேன்ல. அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, அழகாக என்னை இங்கே மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நானும் வேலை பார்க்குறேங்க. ஐயா எனக்கு எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறாருங்க. அவர் நேச்சுரலாக என்கிட்ட பேசியிருக்கிறாருங்க. அவருடைய சுயரூபத்தை என்கிட்ட காட்டியிருக்கிறாருங்க. ஐயா உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ஒரு தெய்வத்தை இந்த பிறவியில் நான் பார்ப்பேன்னா அன்னைக்கு நான் நினைக்கல. ஆனால் இன்னைக்கு அந்த தெய்வம் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா, சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. ஐயாவோட மகிமையை சொல்ல வார்த்தையே கிடையவே கிடையாது. அவ்வளோ அற்புதமானவர், அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். நான் தான் சொன்னேன் இல்லை நேற்று வீடியோவில், நம்ம மனம் தர்ம சிந்தனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த தெய்வங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட நேச்சுரலாக பேசுவாங்க. நம்மக்கிட்ட கனவுல பேசுவாங்க, நினைவில் பேசுவாங்க, மனித ரூபத்தில் பேசுவாங்க, எல்லா விதத்துலேயும் நம்மக்கிட்ட பேசுவாங்க மக்களே. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஐயா கிட்ட
கோவிலில் சமையல் வேலை பார்த்துக்கின்னு கிச்சன் வேலை பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு இருந்தேன். பாத்திரம்லாம் பெரிய பெரிய அண்டாலாம் வரும். அந்த அண்டாலாம் என்னால் கழுவ முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் இந்த வேலை செய்ய முடியாதுன்னுட்டு ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டேன். நான் 2013 தான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் வரும்போது தான் ஐயாவோட திருப்பணி நடந்துக்கின்னு இருக்குது. முதல் தேரோட்டத்துக்கு நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் நான் ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். என்னால் முடியல, நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அங்கே ஒரு 20 நாள் கூட நான் வேலை செய்யலை. அங்கே உள்ள சூழ்நிலை, அங்கே உள்ள மனுஷாளுங்க, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க நடந்துக்கிற முறை எனக்கு பிடிக்கல, நின்றுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டி ரெடி பண்ணி அந்த தள்ளு வண்டியில் பழத்தை போட்டு பழ வியாபாரம் பண்ணேன். எல்லா வகையான பழமும் வாங்கிக்கணும் வந்து தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணேன். அதுவும் எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா பழம் நின்று போகுது, வேஸ்ட் ஆகுது, காசு நஷ்டமாகுதுன்னுட்டு என்ன பண்ணேன், நான் பழையபடியே நான் துணி வியாபாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வண்டியை பெட்டி மாரி செய்து, ரூம்பு மாரி செய்து, தள்ளு வண்டியே ரூம்பு மாரி ஆக்கி அதில் நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் புடவை, ஜாக்கெட்டு, பாவாடைன்னுட்டு லேடிஸுங்க ஐட்டம் மட்டும், காவி துணியை மட்டும் வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணியிருந்தேன் ரோட்டில். 2018 வரையிலையும் நான் ரோட்டில் வியாபாரம் பண்ணின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கடை வச்சு வியாபாரம் பண்ணலாமே, நம்ம எத்தனை நாளைக்கு ரோட்டில் இருக்கட்டும் அப்படின்னுட்டு ஐயாவோட அற்புதத்தினாலையும் ஐயாவோட ஆசீர்வாதத்தினாலையும் ஐயாவை விட்டு நான் போகக்கூடாதுன்றதுக்காகவும் அவர் பாதத்திலேயே இருக்கணுன்றதுக்கோசரம் தள்ளு வண்டி கூட ஐயா கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன், மரத்தடியில். அதுக்கப்புறம் ஐயா கோவிலுக்கு எதிர்க்கே கடை புதுசாக கட்டினாங்க. ரோட்டில் உக்காந்துருந்தேன், போய் பார்த்தேன், கேட்டேன். அவங்க கொடுத்துட்டாங்க மக்களே, கடை எனக்கு கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்து கடை ஓப்பன் பண்ணேன். நல்லா கடையை வச்சு பேன்சிங்கி துணியெல்லாம் போட்டு இப்போது அந்த கடையில் தான் இப்போ நான் உக்காந்து இருக்கிறேன். இப்போ அந்த கடையிலேருந்து தான் பேசின்னு இருக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்து அம்மாவை நேசிச்சேன் இல்லையா அதிகமாக. எனக்கு ஐயாவோட ஆதரவு, ஐயாவோட அன்பு, ஐயாவோட பாசம் நிறைய எனக்கு கிடைச்சிருச்சு. அவர் அற்புதத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கினேன். அவர் எனக்கு பல விதத்தில் நன்மை செஞ்சுருக்கிறாரு. என் பொண்ணுக்கு 9 வருஷம் குழந்தை இல்லை, விடாமுயற்சி தினம் வாகனத்தில் கருப்பட்டி தானம் கொடுத்தேன். 3.25 வருஷம் கொடுத்தேங்க. 3.25 வருஷம். அந்த 3.25க்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. 3.25 வருஷம் கருப்பட்டி கொடுத்தேன். எனக்கு மகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் போனீங்கன்னா தெரியும். நிறையா மகன் பேர புள்ள எல்லாத்தையும் நான் காட்டியிருப்பேன். அப்போது குழந்தை பிறந்துச்சு. ஐயா எனக்கு குழந்தை பாக்கியத்தை, பேரப்புள்ள பாக்கியத்தை ஐயாவுக்கு தான் கொடுத்தாரு. என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கினாரு. நிறைய மக்களுக்கு நன்மை செய்கிறாரு. என்னால் சொல்ல முடியல. நான் காலப்போக்கில் எல்லாத்தையும் நிதானமாக ஒன்றா தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ என்னுடைய வரலாறு மட்டும் சொல்லிங்கிறேன். அப்புறம் அப்படி நிறையா அற்புதத்தை காட்டினாரு, நிறையா ஐயா செய்தார். அவர் என் வாழ்நாளில் என் மூச்சு உள்ள வரலையும் அம்மா எப்படி என் ரத்தம் சதையோ அதேமாரி என்னுடைய உணர்வில் கலந்தவர். என்னுடைய மூச்சு காத்து இருக்கிற மட்டும் ஐயாவோட நாமத்தை சொல்லவும் பாடவும் அவர் பாதத்திலே இருக்கவும் நான் மறுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஐயா எனக்கு தெளிவு கொடுத்துட்டாரு. அம்மா, உன்னை அம்மன் இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நீ எங்கிட்ட வந்திருந்த உலகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கின, குடும்பத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கின, மக்க மனசால கொஞ்சம் புரிஞ்சுக்கின. ஆனால் நீ உன்னுடைய தெய்வத்தை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீ மறக்கக்கூடாது. அவங்க ரூபத்தில் இருந்து நான் உன் கூட விளையாடுவேன் அப்படின்னுட்டு ஐயா நிறையா சொல்கிறாரு. அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு இருந்ததாக தக்க இருந்து நான் உதவி செய்ய, அவரவர் என்னென்ன ரூபத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அந்தந்த ரூபத்தில் நான் வருவேன். உன் குலதெய்வமாக என்ன நினச்சினா உன் குலதெய்வமாக வருவேன். உன்னுடைய இஷ்ட தெய்வமாக நினச்சா இஷ்ட தெய்வமாக வருவேன். இல்லை என்னையே நீ குலதெய்வமாக நினச்சிக்கினாலும் எப்படி வச்சு என்ன நீ கூப்பிட்டாலும் நான் வருவேன் மக்களேன்னுட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஐயாவோட அற்புதங்களை சொல்லவும் பாடவும் கேட்கவும் பேசவும் நம்மளுக்கு இந்த ஜென்மங்கள் பத்தாது. அவ்வளோ அற்புதமானவர். நான் ஒரு முறை படுக்க அறையில், அதான் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கால் நரம்பு ரத்தோட்டம் இல்லாமல் கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, இந்த அம்மா அதாவது சனிக்கிழமை உனக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு தேவையான பொருள் எல்லாமே கையெழுத்து தான் வாங்கலை இன்னும். அப்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட போட்டுட்டாங்க.
நாளைக்கு ஆப்ரேஷனு, இன்னைக்கு எல்லாமே வாங்கியாந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாந்து வச்சுக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. அப்புறம் என் மக போயிட்டு கேட்டுருக்கிறா வியாழக்கிழமை ராத்திரி ஐயா கிட்ட. அன்னைக்கு ராத்திரி வியாழக்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை எனக்கு ஆப்ரேஷன். வியாழக்கிழமை ராத்திரி போயிட்டு எங்கள் அம்மாவோட காலு, எங்கள் அம்மா எவ்வளோ சாமி கும்பிட்டவங்க அம்மனை, ஆக்ரோஷமாக சாமி கும்பிட்டவங்க. எங்கள் அம்மா இன்னைக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க, காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யவும், மக்களுடைய மனசை புரிஞ்சிக்கணும், மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுற ஒரு கடவுளாக இருந்தால் அவளுக்கு தெரியாது. அவள் ஏதோ மனசில் தோணுது, எங்கள் அம்மாவோட கால் வெட்டக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அந்த கால் அவங்க காலோடையே அவங்க இருக்கணும், அவங்க உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியே வரக்கூடாது. இன்னைக்கு எங்கள் அம்மா எப்படி படுக்காரியில் படுத்துன்னு இருக்கிறாங்களோ அவங்களுடைய ரேகத்தோட அவங்களுக்கு அந்த வலி குறைஞ்சி, அந்த வேதனையெல்லாம் குறைஞ்சி, அவங்களுக்கு ஆப்ரேஷனுமே நடக்காத அளவுக்கு நீங்கள் பண்ணணும் சாமின்னுட்டு அவளுக்கு தெரிஞ்ச வாட்டத்தில் போயிட்டு ஐயா கிட்ட புலம்பி அழுது வந்திருக்கிறா. அப்புறம் காலையில் மறுநாள் வெள்ளிக்கிழமை வராங்க. எங்கள் பொண்ணு பேசுகிறாங்க. எங்கள் பொண்ணு பிஎட் படிச்சிருக்கிறா, பிஎட் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறா. அப்போ டாக்டர் பேசுகிறதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் புரியும், எங்களுக்கு புரியல. எங்ககிட்ட சிலது அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பெரிய டாக்டர் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உங்கள் அம்மா ஆப்ரேஷன் தேட்டருக்கு நீங்கள் கூட்டின்னு வந்துடணும், இப்போ நீங்கள் ஃபார்மில் கையெழுத்து போடணும், இதெல்லாம் ரெடியாக இருக்கணுமா. அப்புறம் சொன்னாராம் பெரிய டாக்டர். ஏன் முன்னாடியே சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்கு வீசிங் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, பிபி சுகரெல்லாம் இருக்குது, வெயிட்டாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த எந்த இடத்துல ரத்தம் கட்டி இருக்குதோ அந்த நரம்பை எடுக்கிற நேரத்தில் எடுத்துட்டு நாங்கள் புது நரம்பு வைப்போம். அவங்களுக்கு அந்த புது நரம்பு செட் ஆனாதான் அவங்களுக்கு மறுபடியும் நல்ல ரத்தோட்டம் வரும், கால் நடக்க முடியும். அதேமாரி 3 மணி நேரம் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வர்றதுக்கு. அவங்களுக்கு வீசிங் டைராய்டெல்லாம் இருக்கிறதுனால ஏசி காற்று ஒத்துக்காது. அப்போது அவங்களுக்கு ஏதாவது மூச்சு திணறல் ஆகி அந்த இடத்துலயே எதனா ஒன்று ஆகும். உங்கள் அம்மாவுக்கு நல்லதனமாக ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு வெளியே வர்றது கடவுள் கையில் தாம்மா இருக்குது. அந்த நேரத்தில் எது ஒன்று ஆனாலும் எங்களெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு சைடு எஃபெக்ட் நிறைய ஆகுது. அவங்களுக்கு முதுகில் ஊசி போட்டு இருக்கிறோம், அந்த ஊசி மூலிமா கரைக்கலாம் ரத்தத்தைன்னு முதுகில் ஊசி போட்டாங்க. முதுகில் ஊசி போடும்போது அந்த ஊசி எனக்கு ஒத்துக்காமல் எனக்கு குளிர் ஜுரத்தை கொடுத்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு, ரொம்ப வலி ஆயிடுச்சு. அன்னைக்கு வியாழக்கிழமை ராத்திரி ஃபுல்லாக என்னால் தூங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக ஆகிப்போச்சு. என்னால் சொல்லவே முடியல, அந்த வலியும் வேதனையும் சொல்ல முடியல. அப்போ அன்னைக்கு ராத்திரி நானும் வேண்டிக்கிறேன், விடிய 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 நடந்துக்கினே இருக்கிறேன். அங்கேயே ஏஞ்சி அந்த முட்டி போட்டுக்கின்னு நடந்துக்கின்னு படுக்க முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. முதுகில் போட்ட ஊசி என்ன அந்த அளவுக்கு பாடாப்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்தோம், சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி விடியாகாலம் 3 மணி இருக்கும், வியாழக்கிழமை ராத்திரி 3 மணி அன்னைக்கு. அப்போது கடவுள்கிட்ட ஐயா கிட்ட வேண்டிக்கினேன், ஐயா நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன கர்மம் செய்தேன், என் பொண்ணை இழந்துட்டு இந்த ஊருக்கு உன் பாதமே சரணம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் ஐயா, எதுக்கு ஐயா என்னை இவ்வளோ பாடுபடுத்துறீங்க, ஒன்று இந்த வலி என்னால் தாங்க முடியல, என்ன என் உயிரை நீ எடுத்துடு, எனக்கு இந்த வலியை கொடுத்து என்னால் வலியில் நான் கொடுமையில் அவஸ்தைப்படுறதை விட நாளைக்கு ஆப்ரேஷன்ன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணாத முன்னாடியே எனக்கு இவ்வளோ வலியை தாங்க முடியல, இன்னும் நீட்டும் இடுப்பில் இருந்து பாதை வரலையும் என் காலை கிழிச்சு நரம்பு எடுத்துட்டு வேற நரம்பு வைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த காலுக்கு எதனா ஒன்று வந்துட்டு பிறகு திரும்ப நான் எப்படி வலியை தாங்குவேன், என்னால் மன வலி எவ்வளோ கொடுத்தாலும் நீ தாங்கிக்குவேன், ஆனால் இந்த உடம்பு வலி என்னால் தாங்க முடியல, தயவுசெய்து என் உசுரை விடியறதாங்காட்டி எடுத்துடுன்னு சொல்லி நான் அழுவுறேன் விழாக்காம. அதுக்கப்புறம் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. மணி ஒரு 4 மணிக்கு அப்படியே தலைக்காணி போட்டு சாஞ்சு தூங்கிட்டு இருக்கிறேன். தூங்கிட்டா அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு வருது மக்களே, எனக்கு கனவு வருது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆயா, அவங்கள மருமகன் அவர் ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாங்க கனவுல, திருநெல்வேலியிலிருந்து அவங்க மருமகன் அவங்க பாட்டி அம்மாவை மாமியாரை கூட்டின்னு போகிறாரு, கனவுல இது கூட்டின்னு போகிறாரு. அப்போ நான் கேட்குறேன், ஏம்மா நாளைக்கு எனக்கு அந்த பாட்டிக்கும் ஒரே நேரத்தில் தான் ஆப்ரேஷன், இது நிஜத்தில்
பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கும் ஆப்ரேஷன், எனக்கும் ஆப்ரேஷன் டாக்டரும் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்து அந்த பாட்டி அம்மாவை அவங்க மருமகன் வந்து கனவுல வந்து கூட்டிக்கின்னு போகிறாங்க. அந்த பாட்டி நடந்து போகிறாங்க. ஏமா போகிறேன்னா அதுக்கு அவங்க மருமக சொல்கிறாரு, இல்லைங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க, நான் வீட்லேயே வச்சு நான் மருத்துவம் பார்த்துக்கிறேன்னு. அப்போ நான் கேட்குறேன் கனவுலையே, ஐயா இவங்களை கூட்டின்னு போகிறதுக்கு மருமகன் வந்துட்டாங்க, ஆனால் என்னை கூட்டின்னு போவ யாருமே வரலையே ஐயா, எனக்கு நீ வருவியான்னுட்டு நான் கனவுலையே கேட்குறேன். பகல்லையும் நெஜத்துலேயும் விடிய காலம் மணி 2-1 மணிலேருந்து ஐயாவை நினச்சி வருந்தி அழுதேன். கனவுலையும் அவர் பேரையே சொல்கிறேன். அப்போது அந்த விடிஞ்சி உடனே கண்ணு முழிச்சு 4 மணி கண்ணு முழிச்சு பார்க்குறேன், பாட்டி அம்மா பத்துனுக்குறாங்க. ஓ அப்போ வந்து ராத்திரி ஐயாவாக தான் இருக்கும், ஐயா என்ன சொல்ல போகிறாரு தெரியல, பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் ஏஞ்சி படுத்துனுக்கிறேன். அப்புறம் எங்கள் பொண்ணு வராங்க. எங்கள் பொண்ணு வந்த உடனே பெரிய டாக்டர் சொல்கிறாங்க, இந்தமாரின்ட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷனும் உங்கள் அம்மா தாங்க மாட்டாங்கம்மா, உங்கள் அம்மாவுக்கு எங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எதிர்ப்பு சக்தி, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாகுது, அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னாக்கா உங்கள் அம்மாவை நீங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்க, நாங்கள் மாத்திரையிலேயே அவங்களால முடிஞ்ச வரையிலையும் அவங்க மாத்திரையிலேயே எவ்வளோ தூரம் அவங்க உடம்பு குணமாகட்டும், உங்கள் அம்மாவை கூட்டின்னு போயிடுங்கன்னுட்டு கரெக்டாக 9 மணிக்கு வந்து என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு டாக்டரு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நாளைக்கு ஆப்ரேஷன்னாங்க, இன்னைக்கு வந்து என்னை வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க, இது என்ன கனவா நினவான்னு என் பொண்ணுக்கிட்ட கேட்குறேன். இல்லைம்மா இது நினைவு தான், உன்னால் தாங்க முடியாதான், அதனால் டாக்டர் வந்து உன்னை வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டாங்க, வாமா ஐயா காப்பாற்றிடுவார். அப்போ சொல்கிறா மக என்னை கூட்டின்னு வரா, தைரியமாக வாமா வீட்டுக்கு, ஐயா காப்பாற்றிடுவார். டாக்டர் சொல்கிறாங்க, உனக்கு எந்த நேரத்தில் கடுமையான வலியாக இருந்தாலும் அட்டன் செகண்டே நீங்கள் வந்து இங்கே படுத்துருங்க, இங்கே நாங்கள் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோன்ட்டு. எம்மா நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமையே வந்துட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில் சனிக்கிழமை ஏஞ்சி தலைக்கு குளிச்சுட்டு நான் ஐயாவை வந்து அவர் பாதத்தில் விழுந்தேங்க. பகவானே, நாராயணா, வைகுண்டசாமி, என்னை நீ கூட்டின்னு வந்துட்ட, நீங்கள் ராத்திரி வந்தது அந்த பாட்டி அம்மாவை கூட்டின்னு போகிறதுக்கு இல்லை, என்னை கூட்டின்னு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க, இதை தெரியாமல் நான் புலம்பி உங்களை வருந்தி அழுதுட்டேனே, சரி ஐயா என்னை காப்பாற்று, இனிமே என் ரேகத்தில் கத்தி வைக்கக்கூடாது, இனிமே நான் எப்படி பழைய போல் நான் எப்படி நடந்தனோ அதேமாரியே நடக்கணும், அதேமாரியே உங்ககிட்ட ஆடணும் பாடணும், உனக்கு எல்லா வேலையும் நான் செய்யணும், உனக்கு நான் பக்கத்துலேயே இருந்து நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே தான் இருக்கிறேன். இன்றைக்கும் கடையை வச்சுக்கின்னு 7 வருஷம் ஆச்சு கடை வச்சு, இங்கே தான் இருக்கிறேன். 7 வருஷம், ஆமாம் 7 வருஷம்தான் இங்கே தான் இருக்கிறேன். ஐயா வந்து நிறைய அற்புதத்தை காட்டியிருக்கிறாரு, நிறைய பெருமைகளை, அவரை சொல்ல வார்த்தையே இல்லை. நான் உங்களுக்கு புலம்புற மாதிரி தெரியும், நான் புலம்புறது எல்லாம் அந்த பகவானை நினச்சி தான் நான் புலம்புறேன். அந்த பகவான் வந்து எப்படி கனவுல வந்து பக்கத்து பெட்டில் இருக்கிற பாட்டியை கூட்டின்னு போகிற மாதிரி கனவு கொடுத்து என்னையே கூட்டின்னு வந்துட்டாரு. அவருடைய பதம் நாம் வந்து அதாவது விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்க, தேங்காய் எண்ணெய் தான் ஐயாவுக்கு ஏற்றுவாங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற்றி விளக்கு ஏற்றுற எண்ணெய் மிச்சமாக இருக்கும். அந்த எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி சின்ன டப்பியில் அடைச்சி அந்த யார் நோய் வாயில் பட்டிருக்கிறாங்களோ, யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணெயை கொடுப்பாங்க. அந்த எண்ணெயை தேய்ச்சின்னு இன்னைக்கு அந்த எண்ணெயை தான் இன்னமும் நான் தேய்ச்சின்னு இருக்கிறேன். டாக்டர் கொடுக்குற மாத்திரையும் சாப்பிட்றேன், மருந்தையும் சாப்பிட்றேன். ஆனால் இன்றைக்கியும் அவர் எண்ணெய் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. அவருடைய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றி மீதியான எண்ணெயை சின்ன பாட்டிலில் அடைச்சி கொடுப்பாங்க. அந்த எண்ணெயை வாங்கின்னு வந்து நம்ம ஐயாவை மனசு அளவில் நினச்சி அவர் நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ உடம்புல அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த எண்ணெயை தேய்னு தேய்ச்சோம்னாக்கா அந்த நோய் குணமாகி வருதுங்க. இன்னைக்கு எனக்கு இந்த காலில் என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. என்ன நடக்குமுன்னு ரத்தக்கட்டுன்றாங்க, இன்னும் ரத்தம் கரைஞ்சிடுச்சா கரையிலையா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் போகிறேன் வரேன் நடக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கால் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேகமாக நடக்க முடியல, ரொம்ப ஓட முடியல, நடக்க முடியல. ஆனால் தனிச்சு போகிறேன் தனிச்சு வரேன். முன்ன கொம்பு இருந்தால் தான் நடக்க முடியுன்ற இடத்துல இருந்தேன், ஆளுக்கு 2 பக்கம் கை பிடிச்சாதான் நடக்க முடியும் அப்படின்ற சப்போர்ட்டிங்கில் இருந்தேன். இன்னைக்கு சப்போர்ட்டே இல்லாமல் நல்லதனமாக நடக்கிறேன். என் சாமி ஐயா வைகுண்ட சாமி என்னை நல்லதனமாக காப்பாற்றி இன்னைக்கு இந்த இடத்துல அவருடைய நாமத்தை சொல்லவும், அவருடைய உச்சரிப்பை கேட்கவும், அவருடைய உச்சப்படிப்பு உகப்படிப்பு எல்லா
எல்லாத்தையும் பார்க்கவும் கேட்கவும் என்னை இந்த பகவான் இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. கடவுள் ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. கடவுளில் பிரிவினை கிடையாது. ஆண் பெண் அப்படின்றது கடவுளுக்கு இல்லை. எல்லாமே தெய்வம் நம்மளுடைய ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குது. நம்ம ஆத்மா உண்மையானதாக இருந்தால், நம்ம ஆத்மா சுத்தமாக இருந்தால், நம்ம ஆத்மா இறைவனை நோக்கி வருந்தி கொண்டு இருந்தாவே போதும். நீங்கள் மந்திரம் படிக்கணும், சாஸ்திரம் சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை மூலயமா தான் கடவுளை வாங்கணும், இப்போ கடவுள்கிட்ட போகணுன்றதெல்லாம் இல்லை. மனம்தான் கடவுள். நம்ம மனசை அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னாக்கா, நம்ம மனசை அவங்கக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டாவே நம்ம மனசு சுத்தமாயிடும், நம்ம தூய்மையாயிடுவோம். நம்மள பாருங்க, கடவுள்கிட்ட போய் நகை வேணும், நட்டு வேணும், பணம் வேணும், பாக்கி வேணும், கோடை கோபுரம் ஆடாபுரம் இதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போதும். நம்மளுக்கு அன்றாட சாப்பிட 3 வேளை சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல், கட்டிக்க துணிக்கு பஞ்சம் இல்லாமல், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளுக்கு துன்பம் இல்லாமல், நம்மளுக்கு அதிகமான நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கொடுமை. ஒன்றும் கிடையாது. ஒரு 3 மாதம் தான் நான் நடக்க முடியாமல் இருந்தேன். இதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. இன்னும் நாள் முழுவதும் நடக்க முடியாமல் காலை வெட்டி கையை வெட்டி கட்டைக்கால் போட்டு நடக்கிறாங்க. அவங்களுடைய வேதனையெல்லாம் நினச்சி பாருங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பகவான் நம்மளை அந்த இடத்துல காலை ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி ஆப்ரேஷன் பண்ணால் நரம்பு கூடலைன்னா எதோட ஆப்ரேஷன் பண்ணாமல் அதோட வெட்டி எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே டாக்டர். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலை, என் காலை வெட்டியும் எடுக்கலை. இன்னைக்கு நான் நல்லா தான் நடக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன காரணம்? கடவுள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை, கடவுள்கிட்ட நம்ம பேசுகிற பேச்சு, கடவுளை நம்ம 24 மணி நேரமும் நம்ம சிந்தையினை வச்சு ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறோம். நம்ம கடவுள்கிட்ட பேசிக்கினே இருக்கிறோம், சொல்லிக்கினே இருக்கிறோம். அவர் நம்ம வார்த்தையை கேட்டுக்கினே இருக்கிறாரு. நம்ம நாவலிருந்து வர வார்த்தை எது உண்மையோ, எது சத்தியமோ, எது நேர்மையோ, எது தர்மமோ அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம என் டைமும் எதையாவது ஒன்று புலம்பிக்கணும், எதையாவது ஒன்று சொல்லிக்கணும், அபசகனமாக பேசிக்கணும், இது தரக்குறைவாக பேசிக்கணும் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை அப்படியே தான் அமையும். மாற்றமே இருக்காது. இன்னைக்கு எடுத்து சொல்லவே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு நான் எடுத்து சொல்கிறேன் பாருங்க. கட்டட வேலை செய்தவங்க இன்றைய மணலி புதுநகரில் 2013 கட்டட வேலை செய்தேன். 2014 உள்ள வேலைக்கு பார்த்தேன், உள்ள வேலைக்கு போனேன். அப்புறம் 2015 வியாபாரம் பண்ணேன், ரோட்டில் உக்காந்துருந்தேன். அப்புறம் 2018 சொந்தமாக கடை வச்சுன்னு உக்காந்துக்கினேன். இன்னைக்கு 2023 நோய்வாய்ப்பட்டு படுத்தேன். 2024 தெளிஞ்சேன். 2025 உங்ககிட்ட நான் பேசிக்கின்னு இருக்கிறேன். இதுதான் இறைவனை பற்றி, ஐயாவை பற்றி சொல்கிறேன். அப்போ ஐயா நம்மளுக்கு கஷ்டங்களையும் கொடுப்பாரு, தாங்கணும். இன்பத்தையும் கொடுப்பாரு, சந்தோஷப்படு. துன்பத்தையும் கொடுப்பாரு, அனுபவை. இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்ந்தே அனுபவை. இதுதான் வாழ்க்கை. ஆனால் என் டைமும் நம்மளை படைச்ச இறைவன்கிட்ட நம்ம பேசுகிறதையும், நம்ம மனசு அளவில் அவர்கிட்ட நம்ம குறைகளெல்லாம் சொல்கிறதையும் அவரையே பிடிங்க, பாதத்தை பிடிங்க, கடவுளுடைய பாதத்தை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள குறைகள், உங்களுக்கு உள்ள வலி, உங்களுக்கு உள்ள வேதனை எல்லாமே தீரும். நம்ம குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை மறந்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மனசு கொஞ்சம் விசாலமாக இருக்கணும். நம்மளுக்கு பின்னால் 1000 வலி இருக்கும். அந்த வலி முன்னால் நம்மளுக்கு தெரியாமல் கொஞ்ச நேரமாவது நம்ம நிம்மதியாக இருப்போம். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தான் அந்த நிம்மதியான வாழ்க்கை, அந்த நிம்மதியான ஒரு வார்த்தை மற்றவங்க கிட்ட தெளிவாக சந்தோஷமாக சிரித்து ஆடி பாடி நம்மளால நடக்க முடியுங்க. இதுக்கு மெயின் காரணம் கடவுள்ன்ற அந்த இறைவனை பற்றுங்க. ஐயா வைகுண்ட சாமி என்னை காப்பாத்தினார். என் தாய் அங்காளம்மா என்னுடையே இருக்கிறா, என் சரித்திரத்திலே இருக்கிறா. அவள் தான் என்னை கூட்டின்னு வந்து ஐயா கிட்ட விட்டா. எனக்கு இந்த அளவுக்கு தெளிவும் அறிவும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறா. நிறைய இன்னும் நான் பேசுவேன், நிறைய நான் சொல்லுவேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையை தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன் மக்களே. நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தால் கேட்குற மக்களுக்கு ஏதாவது இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, இவங்களை கேட்டோமான்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் கேட்கல,
என்ன பேசுன்னு சொல்லி என்னை கேட்கல. ஆனால் என்னை போல கஷ்டப்படுற மக்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் டச்சு போன் இல்லாமல் யூடியூப்பை பார்க்காம எந்த மக்களும் இல்லை. இன்னைக்கு நிறைய மக்கள் டச்சு போன் வச்சுங்கிறாங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க, கதை கேட்குறாங்க. அதில் யாருக்கோ ஒருத்தருக்கு என்னுடைய வார்த்தை மருந்தாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த உரையாடலை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தைகளை, என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய வாழ்க்கையின் வரலாறை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கின்னு வர மக்களே, நீங்களும் கேளுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு கூட கோடி நன்றி. என்னை சொல்ல தெரியல, இதுக்கு மேலே போதும்னு நினைக்கிறேன். ஐயா உண்டு. ரொம்ப நன்றி மக்களே. எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் உங்களுடைய சப்போர்ட்டு, உங்களுடைய சப்ஸ்கிரைப்பு, உங்களுடைய லைக்கு, உங்களுடைய அந்த ஒரு இதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தில் தான் நான் பேசின்னு இருக்கிறேன். நான் பரவாயில்ல, மக்கள் நம்மளையும் நேசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்கன்னுட்டு நான் கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன் நானும். சரி ஐயா உண்டு. நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில், இன்னொரு வீடியோவில், இன்னொரு அனுபவத்தை, நாளைக்கு என்ன அனுபவத்தை பற்றி பேசணும்னு இறைவன் சொல்கிறாரோ அதை பற்றி நான் பேசுவேன். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு.